நம்ம இன்னைக்கு பாலியில டே 0. இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோம், அதோட ப்ரைஸ், அதோட குவாலிட்டி, டேஸ்ட்டு, சாப்பிட்லாமா வேணாமா, இதை பற்றிலாம் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நார்த் பாலி அப்படின்னா குவாய்ட் வந்து டிஃப்ரெண்ட். உங்களுக்கு உபுத், குட்டா, கங்கு இந்த மாதிரி பிளேஸஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அந்த சைட்லாம் உங்களுக்கு வந்து பீச்சஸ் இருக்கும், பட் இங்கே வந்து உங்களுக்கு மவுண்டெயின். நான் ஏர்போர்ட்டில் இறங்கி பாலிக்கு வெளியில் வரும்போது செம்ம வெயிலுங்க. நான் நினச்சி செத்தோம், ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம சென்னையை விட மோசமாக இருந்ததுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே நார்த் பாலி வந்தோடனே அது ஹில்ஸு, ஸோ மவுண்டன் ஏற ஏற எங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தது, நல்லா குளிர்து. இப்போ டயர்டுங்க, 2 ஜெட்லாங்கு. ஒன்று சிங்கப்பூரில் இறங்கி கனெக்டிங் ஃப்ளைட் வரதுக்கு அங்கே ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வரும். அதுக்கு நம்ம அந்த ஜெட்லாக் காம்பன்சேட் பண்ணுறது வந்தோடனே தூங்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 8:50 கிட்ட. டெம்பரேச்சர் பாருங்கள் 20 டிகிரி. நாங்கள் வந்தப்போ இந்த அளவுக்கு கிடையாது, இவ்வளோ சில்லுன்னு இருக்குது தெரியுமா. நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானலோட கம்மி டெம்பரேச்சர் இது. இப்போ 8 o'clock சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து லன்ச் சாப்பிடல, வந்ததே லேட்டு. ஸோ 5 o'clock மேலே தூங்கிட்டோம். எழுந்து நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணால் அவன் க்ளோஸ்டுன்ட்டான். இங்கே 7:30க்கெல்லாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ வெளியில் போய் என்ன இருக்குதுன்னு நாங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்து மார்ட் இருந்தது 11 மாதிரி. இங்கே 24 hours சர்வீஸ் வந்து மார்ட் இருக்கும். ஸோ மார்ட்டில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு காமிக்கிற மாதிரி இந்தியன் ஸ்டைல்லையோ எதுவுமே இருக்காது, இந்தியன் நேம்லேயும் எதுவும் மேக்ஸிமம் இருக்காது உங்களுக்கு. பட் இந்த ப்ரீ குக்குடு மேகி நூடுல்ஸ்லாம் இருக்கும்ல, வேறு கண்ட்ரி வந்துட்டோம்னாலே நம்ம ஃபுட்டை மறந்துடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். நூடுல்ஸு மேகி தான் கான்ஸ்டன்ட் எல்லா இடத்துலையும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பேரில் இருந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதை மட்டும் நாங்கள் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபெரோரி சாக்லேட் வந்து இந்த ஊர் ருப்பிக்கு 26,500 ஐடியா. அதை நம்ம ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 143 rupees. அது வர்த்து தான் நினைக்கிறேன் சாக்லேட் ஃபெரோரி. தென் மென்டோஸ்லாம் இது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச நம்ம ஊர் நேமில் இருந்துச்சு, ஸோ நாங்கள் அதை எடுத்தோம். இது வந்து 5,000 ஐடியா. இது கனெக்ட் பண்ணால் 27 rupees கிட்ட. 27 rupees வர்த் தான் நினைக்கிறேன். ஊரில் இதோட விலை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ரேட் வருது அப்படின்னா 8,500 ஐடியா. நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோக்கு தெரிஞ்ச ட்ரிங்க்லேயே இது மட்டும் தான் நான் ஆல்கஹாலிக். கோக்கு, ஸ்ப்ரைட், அப்புறம் ஆரஞ்சு. இப்போ கோக்லேயே நான் ஆல்கஹாலும் இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது. நீங்கள் டின்னு வாங்குறீங்கன்னா கோகோ கோலா ஆல்கஹாலிக், ஆல்கஹாலிக் ரெண்டுமே இருக்குது, பார்த்து வாங்குங்க, ஓகேவா. நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டிலே எடுத்துட்டோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம ஊர் மாதிரி 700 ml இல்லை, இது 390 ml தான். 7,000 ஐடியா அப்படின்னா இந்தியன் ரேட்டுக்கு 36 கிட்ட. அடுத்து வந்து வேஃபர்ஸ் பிஸ்கெட், நம்மளுக்கு தெரியல, இந்த ஸ்ட்ராபெரி வேஃபர், சாக்லேட் வேஃபர்லாம் இருக்கும். அது மாதிரி இங்கே டேங்கோங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது என்ன பிராண்டுலாம் எங்களுக்கு தெரியல. டேங்கோவும் அதே தான். நம்ம ஊரில் வந்து வேஃபர்ஸ்னு இது ஒரு பிராண்டில் வரும், இங்கே டேங்கோ, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இது எவ்வளோ? இது வந்து 15,500 ஐடியா. ஸோ இதுதான் வந்து எம்ஆர்ட் அப்படிங்கிற ஷாப்பில் நாங்கள் இது வாங்கினதுலாம். இதுக்கப்புறம் நாங்கள் நைட் டின்னர் வந்து நம்ம கேஎஃப்சி மாதிரி இங்கே ஜேஎஃப்சின்னு ஒன்று இருந்துச்சு. பிரேமம் மூவியில் டிஎஃப்சி, தாமஸ் ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இங்கே ஜேஎஃப்சி. அதுக்கு என்ன நேம் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெயா ஃப்ரைடு சிக்கன்னு ஒரு நேம். யாரோ ஜெயா. ஸோ அது என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். எங்களுக்கும் ஹோட்டலில் ஃபுட் இல்லைன்ட்டாங்க. ஸோ சோறு வேணும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் ட்ரை பண்ணது எப்படின்னா ஒரு பர்கர் கிறிஸ்பி. அப்புறம் பர்கர் கிறிஸ்பி வந்து 15,455 ஐடியா. அதை ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 82, 83 அந்த ரேஞ்சில் வருது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸோ நம்ம ஊரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு 90, 100 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து க்ளோஸ் டு 78 rupees ஐஎன்ஆரில் சொல்லணும்னா. அப்புறம் ஒரு சிக்கன் நகட்ஸ் ட்ரை பண்ணோம். ஒரு 5 பீஸு 7 பீஸ் அப்படிலாம் இருக்குது. நான் ஸ்மால் வாங்கினதால 5 பீஸ் தான். ஸோ அதுவுமே ரீசனபிளாக ஒரு 60s to 70s தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடியாவில் கேட்டிங்கன்னா நிறையா இருக்கும், நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போவே. அதனால் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஃபுட்டுமே நல்லா தான் இருந்தது. நம்ம கேஎஃப்சி அளவுக்கு இல்லைனாலும் பிபிஎன்னு ஒரு டேக்ஸ் இருக்குது, 4% கிட்ட வந்துருது. 4 to 5% மாதிரி எங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஜேஎஃப்சியில் 41,000 ஆச்சு ஐடிஆரில். அதுக்கு டேக்ஸ் வந்து 45 ஆச்சு. ஸோ 4,000னா ஒரு பர்சன்டேஜ் வந்துடுது.
3 to 4% வந்துடுது. எல்லா பில்லுமே காமன் தான். ஸோ டேக்ஸும் இருக்குது அடிஷ்னல் டு தட் ஃபுட் எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு. ஸோ யாருமே வந்துட்டு ஃபஸ்ட் டேவே பிளானிங் மாதிரி வச்சுக்காதீங்க. வந்து ஒன் டே நீங்கள் இந்த கிளைமேட்டு டே 0ன்னு வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கே உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னா ஓவர் பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் தேங்க்யூ மக்களே. பாய். குட் நைட். குட் நைட்.